தீபாவளி பண்டிகைக்கு ஒரு நாள் மட்டுமே இடையில் உள்ள நிலையில் சென்னை தீவுத்திடலில் அமைக்கப்பட்டுள்ள பட்டாசு கடைகளில் பொதுமக்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. மேலும் விட்டு விட்டு மழை பெய்வதாலும் அங்கு மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சதீஷ். விவரங்கள். கண்டிப்பாக வருகின்ற திங்கட்கிழமை அன்று நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகையானது கொண்டாடப்பட உள்ள நிலையில் பொதுமக்கள் அனைவரும் பட்டாசுகளை வாங்கி வெடிப்பதற்காக தயாராகி வருகின்றனர். அந்த வகையில் சென்னையில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் சென்னை தீவுத்திடலில் அமைக்கப்பட்டுள்ள பட்டாசு கடைகளுக்கு வருகை தருவதை ஆர்வமாக கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னையில் காலையில் இருந்து மழை பெய்து வரும் நிலையில் தற்போது மழையானது இடைவெளி விட்டுள்ளது எனவே கூற வேண்டும். இதனைத் தொடர்ந்து சென்னை தீவுத்திடல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பட்டாசு கடைகளில் பொதுமக்கள் வருகை என்பது ஆரவாரமாக காணப்படுகிறது. சென்னை தீவுத்திடல் பகுதியில் மொத்தம் 30 கடைகள் அமைக்கப்பட்டு பட்டாசு விற்பனையானது நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு தீவுத்திடல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பட்டாசு கடைகளில் 500 புதிய வகையான பட்டாசுகள் விற்பனையானது அமைக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் 250 ரூபாய் முதல் அதிகபட்சம் 450 ரூபாய் வரை கிஃப்ட் பாக்ஸ் பட்டாசுகள் முதல் கொண்டு இங்கு விற்பனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தீவுத்திடலில் அமைக்கப்பட்டுள்ள கடைகளில் பட்டாசுகள் என்பது பொதுமக்கள் வாங்குவதற்கு ஏற்ப 10% முதல் 25% வரை தள்ளுபடி விலையிலும் விற்பனையானது நடைபெற்று வருகிறது. இங்கு அமைக்கப்பட்டுள்ள கடைகள் தினமும் 10 மணி முதல் இரவு 10 மணி வரை அரசு அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு ஏற்ப விற்பனையானது நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு குழந்தைகளை கவரும் வகையில் பல்வேறு வகையான பட்டாசுகள் பல வடிவங்களில் பட்டாசுகளானது இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக லாலிபாப் பட்டாசுகள், 5 ஸ்டார் வகை பட்டாசுகள், கதாயுதம் உள்ளிட்ட வகையிலான பட்டாசுகளானது இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையில் அதிகமாக விரும்பி வெடிக்கப்படும் பட்டாசு வகைகளான கம்பி மத்தாப்பு பட்டாசு ஒரு பாக்ஸ் 30 ரூபாய்க்கும், சாட்டை பட்டாசு 60 ரூபாய் முதல் 124 ரூபாய்க்கும் விற்பனையானது நடைபெற்று வருகிறது. அதே போன்று மேஜிக் கிராக்ஸ் எனப்படும் 5000 வாலா பட்டாசு 3852 ரூபாய்க்கும் விற்பனையானது நடைபெறுகிறது. பட்டாசு விலை நிலவரம் என்பது இவ்வாறு இருக்கிறது. தற்பொழுது நம்மிடையே பட்டாசு வாங்குவதற்காக பொதுமக்கள் தரப்பில் இருந்து ஒருவர் வந்திருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார், இங்கே பட்டாசு எப்படி இருக்கு? பட்டாசு நல்லாவே இருக்குங்க. கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ப்ளஸ் வந்து குவாலிட்டியான பட்டாசு இருக்குது. புது பட்டாசுங்க நிறைய இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு வாங்குறதுக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன மாதிரி பட்டாசெல்லாம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்தீங்க? உங்கள் ஏற்ற மாதிரி இங்கே பட்டாசெல்லாம் இருக்கா சார்? இருக்குது. இப்போ நைட் டைம் வெடிக்கிற மாதிரி கிராக்கர்ஸ் வாங்கணும். அது மாதிரி டே டைம் வெடிக்கிற வெடிங்க எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அஃபோர்டபுளாகவும் இருக்குது. டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. பெஸ்ட் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. கிஃப்ட் பாக்ஸும் வாங்கியிருக்கோம் நாங்கள். பொதுமக்கள் தரப்பில் இருந்து கூறுவதைப் போல இங்கு பட்டாசு ஆனது குறைந்த விலைக்கும் அதேபோல் மொத்தமாகவும் கிடைக்கிறது என்பதால் தீவுத்திடல் பகுதிக்கு தற்பொழுது பொதுமக்கள் அனைவரும் பட்டாசு வாங்குவதற்கு அதிக வண்ணம் வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். சதீஷ், அங்கு வரக்கூடிய மக்கள் பட்டாசுகளுடைய விலைகள் குறித்து என்ன சொல்றாங்க? பட்டாசு விலையானது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு குறைவாக காணப்படுவதாகவும், அதைவிட மற்ற இடங்களில் வாங்குவதை காட்டிலும் இங்கு மொத்தமாக விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதால் குறைந்த விலையில் கிடைப்பதாகவும், பொதுமக்கள் அதன் காரணமாகவே அதிக அளவில் இங்கு பட்டாசுகளை வாங்குவதற்கு வருகை தருவதாகவும் அவர் தரப்பில் இருந்து கூறுகிறார்கள். குறிப்பாக இங்கு பட்டாசு என்பது மொத்தமாகவும் அல்லாத மற்றும் புது வகையான பட்டாசுகளும் அதிக அளவும் இங்கு காணப்படுகிறது. அதே நேரத்தில் மற்ற இடங்களை ஒப்பிடும் வகையில் இந்த இடத்தில் பட்டாசானது குறைந்த விலையில் விற்பனையானது நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாகவே இங்கு பொதுமக்கள் அதிக அளவு வருவதாகவும் பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்கின்றனர். களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.